இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 1, 2, 3 உள்ள ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 50 வினாக்கள் வரும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். தித்திக்கும் தெல் அமுதாய் தெல் அமுதின் மேலான முத்தி கனியே என் முத்தமிழே புத்திக்குள் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் விடு தூது. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் என்ற பாடலை இயற்றியவர் சுத்தானந்த பாரதியார். தமிழ் விடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டுள்ளது? 268. தமிழ் விடு தூதுவை உ.வே.சா பதிப்பித்த ஆண்டு 1930. தமிழ் விடு தூது எந்த கடவுளை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது? மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது. இலக்கண குறிப்பு தருக. செவிகள் உணவாக, செவிகளுக்கு உணவாக கு என்கிற உவம உருபு மறைந்து வந்துள்ளது. இதனால் 4ஆம் வேற்றுமை தொகை. இது 4ஆம் வேற்றுமை தொகை. செவிகளுக்கு உணவாக அப்படின்னு வரக்கூடியது செவிகள் உணவாக வந்துள்ளதுனால கு அப்படிங்கிறது 4ஆம் வேற்றுமை தொகை. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 1/320 என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் முந்திரி. கூற்று 2 1/160 என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் அரைக்காணி. கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 3/64 என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் முக்கால் வீசம். கூற்று 2 1/20 என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் ஒருமா. கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. இலியாத் காப்பியம் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? கிமு 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் திகழும் மொழி கிரேக்கம். தமிழ்நாட்டிற்கு கடலில் எவ்வழியாக வர வேண்டும் என்று கூறும் கிரேக்க நூல் எது? எரிதிரேசியன் ஆஃப் த பெரிபுலஸ். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 தோன்றா எழுவாய்க்கு எடுத்துக்காட்டு விளையாடுபவன் யார்? கூற்று 2 குறிப்பு வினையெச்ச தொடருக்கு எடுத்துக்காட்டு நன்கு பேசினான். கூற்று 2 சரி. கூற்று 1 தவறு. இனிய காட்சி இது எவ்வகை தொடர்? குறிப்பு பெயரச்ச தொடர். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது இது எவ்வகை தொடர்? செயப்பாட்டு வினைத்தொடர். பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டுவது எது? இடைநிலை. பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்துப்பேறு என்று அழைக்கப்படுகிறது. இது பகுபத உறுப்புகளுக்குள் அடங்காது. விறகு நான் வண்டமிழே உன்னருள் வாய்ந்த என்ற பாடல் வரியை பாடியவர் வாலி. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் என்ற நூலின் ஆசிரியர் மனவை முஸ்தபா. கூற்று 2 மாணவர்களுக்கான தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் தங்கப்பா. கூற்று 1 சரி, 2 தவறானது. 2 கண்களைப் போல 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கண்ணி என்று பெயர். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று இயற்கையை வாழ்த்தி பாடியவர் இளங்கோவடிகள். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 பாண்டியர் மண்டலத்தில் ஏரியை கண்மாய் என்று அழைப்பார்கள். கூற்று 2 மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலைக்கு ஊருணி என்று பெயர். கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை 1000ஆக பெருகுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் மாங்குடி மருதனார். உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சர் ஆர்தர் காட்டன். எந்த அணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரை சர் ஆர்தர் காட்டன் சூட்டியுள்ளார்? கல்லணைக்கு. குள்ள குளிர குடைந்து நீராடி என்று கூறியவர் ஆண்டாள். சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு? ஔவையாரின் வாக்கு.
நமது நாட்டில் எந்த மாநிலத்தில் 700 அடிகளில் கூட ஆழ்குழாய் அமைத்து நீர் கிடைக்கவில்லை? ராஜஸ்தான். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, சிறிதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை குண்டு என்று அழைக்கப்படுகிறது. கூற்று 2, குளிப்பதற்கேற்ற சிறுகுளம் குண்டம் என்று அழைக்கப்படுகிறது. அது அப்படியே மாற்றி கொடுத்திருக்கு. சிறிதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை குண்டம் என்று அழைக்கப்படுகிறது. குளிப்பதற்கேற்ற சிறுகுளம் குண்டு என்று அழைக்கப்படுகிறது. எனவே கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே தவறானது. முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னிக்விக். இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் ச. அகத்தியலிங்கம். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர். கூற்று 2, தமிழ் என்ற சொல்லில் இருந்துதான் திராவிட என்ற சொல் உருவானது என்று கூறியவர் ஹீராஸ் பாதிரியார். கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. இந்தியாவில் மொழிகள் எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன? 4 மொழி குடும்பங்கள். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் கால்டுவெல். கிபி 1816 ஆண்டில் மொழி சார்ந்த பல ஆய்வுகளை மேற்கொண்டவர்கள் பாப், ராஸ்க், கிரீம் என அனைத்துமே சரியானது. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலானது வெளியிடப்பட்ட ஆண்டு 1856. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல். தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருதம் கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் கால்டுவெல். திராவிட மொழிகளில் எந்த மொழியில் பால் காட்டும் விகுதிகள் இடம்பெறுவதில்லை? மலையாளம். திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? 28. பொறுத்துக. கண்ணு மலையாளம், கன்னடம். கண்ணு தெலுங்கு, குடகு. கென் பர்ஜி. மூடு தெலுங்கு. இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம். இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் சே. வை. சண்முகம். தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூல் இயற்றப்பட்ட நூற்றாண்டு? பொது ஆண்டிற்கு முன் 3ஆம் நூற்றாண்டு, அதாவது கிமு 3ஆம் நூற்றாண்டு. எந்த நாடுகளின் பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? மொரிஷியஸ் மற்றும் இலங்கை. தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் மூவா என்கின்ற மு. வரதராசனார். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் அறிய அகராதி தேவைப்படுவதில்லை என்று கூறியவர் ஈரோடு தமிழன்பன். ரொம்ப முக்கியமான கேள்வி. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, தமிழோவியம் என்ற நூலின் ஆசிரியர் மருதகாசி. இது தவறானது. கூற்று 2, தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் சிங்கப்பூர் மற்றும் இலங்கை. அதாவது கூற்று 2 சரி, கூற்று 1 தவறு. தமிழோவியம் என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன் என்பதே சரியானது. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, ஈரோடு தமிழன்பனின் தமிழக அரசு பரிசு பெற்ற நூல் தேன்மலை. கூற்று 2, இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என கூறும் நூல் சூடாமணி நிகண்டு. கூற்று 1 தவறு. ஏன்னா ஈரோடு தமிழன்பனின் தமிழக அரசு பரிசு பெற்ற நூல் தேன்மலை அல்ல. தேன்மலை என்பது சுரதாவினுடைய நூல். அதனால் கூற்று 1 தவறு. கூற்று 2, இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என கூறும் நூல் பிங்கள நிகண்டு. இதில் சூடாமணி நிகண்டுன்னு இருக்குது. அதனால் கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே தவறானது. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, கவிராஜ மார்க்கம் என்னும் கன்னட மொழி இலக்கியம் இயற்றப்பட்ட நூற்றாண்டு? பொது ஆண்டு 5ஆம் நூற்றாண்டு. கூற்று 2, பாரதம் என்ற இலக்கியம் தெலுங்கு மொழியில் இயற்றப்பட்ட நூற்றாண்டு? பொது ஆண்டு 11ஆம் நூற்றாண்டு. கூற்று 1 தவறு. கூற்று 2 சரி. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளுக்கு தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் பிரான்சிஸ் எல்லிஸ். கூற்று 2, தென்னிந்திய மொழிகளுக்கு தமிழியன் என்று பெயரிட்டவர் பிரான்சிஸ் எல்லிஸ்.
கூற்று 1 சரி, 2 தவறானது. அவ்வளோதான்.